ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் சூப்பரான 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டில் நம்ம மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு அகலம், அடுத்ததாக உயரம் 3 இன்ச்சு, அடுத்தது ஆம்கோல் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஆம்கோல் டாட் ஸ்டிச் பண்ணுறது 3/4 இன்ச்சு அகலம், நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்ததாக மூன்றாவது போடக்கூடிய டாட்டு ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் டாட் வந்து நம்ம ஏற்கனவே பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். மெயின் டாட்லேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம போல்டிங் பண்ணும்போது இந்த ஆம்கோல் டாட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த பகுதியில் தான் நம்ம வந்து ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவில் தைக்கணும். இந்த ஆம்கோல் டாட்டோட அகலமும் 3/4 இன்ச்சு. அடுத்தது அப்படியே நம்ம நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப்போட ஷேப்பே ரொம்ப டஃப்பாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த 3/4 இன்ச்சு ஓப்பன் டாட்டை அப்படியே நம்ம நீளத்தில் கொண்டு நீட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்கணும். ஆனால் தைக்கும்போது வளைவு எதுவும் வரக்கூடாது. அப்படியே கொண்டு நம்ம 3/4 இன்ச்சிலேருந்து கடைசி ஒரு ஊசி பதத்தில் கொண்டு நம்ம முடிக்கணும். அடுத்தது ஆம்கோல் டாட்டம் பாருங்கள், 3/4 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணி, அடுத்தது ஓப்பன் டாட் நம்ம தைச்சி முடிச்சிருக்கிற அதே நேரில் கொண்டு ஷார்ப்பாக தைச்சி முடிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு தைக்கும்போது இந்த டாட்டு வந்து கப் ஷேப்புக்கு எதுவுமே மாறாது, கரெக்டாக இருக்கும். அந்த கப் ஷேப்பும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஆனால் நம்ம இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், இந்த கிராஸாக ஸ்டிச் பண்ணுறதுனால 2 தையல் நம்ம போட்டுக்கிட்டணும். அடுத்ததாக நம்ம தைச்சி வச்சுருக்கிற அந்த 2.5 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ண வேஸ்ட் இருக்கோம்ல, அந்த துணியில் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அந்த துணியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கப் ஷேப்புக்குள்ளே காலர் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடமும் நம்ம டாட் போட்டு ஜாயின் பண்ணி தைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். பாருங்கள், அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரும் மெயின் டாட் சைடு. அந்த பகுதியை நம்ம கட் பண்ண பிறகு இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணுற இந்த காலர் பட்டியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணால் போதும். இந்த கப் ஷேப்போட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கப் ஷேப்புக்கும் நம்ம இந்த அளவு வைக்கக்கூடாது. இந்த அளவு 45 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவும் 13 இன்ச்சு கப் ஷேப் இறக்கமும் உள்ள அளவுக்கு தான் நம்ம இந்த அளவு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவில் நம்ம கப் ஷேப் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த அளவு 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி அளவு வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி தைக்கும்போது கப் ஷேப்போட அளவே கரெக்டாக நமக்கு இருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம அளவு வச்சு நீட்டாக தைக்கிறதுனால. அடுத்ததாக இந்த காலர் பட்டியை ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த கப் ஷேப்போட லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட் மார்க்கிங், அடுத்தது நெக் டிசைன்லாம் நிறைய மாடல் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோலாம் இந்த நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதே மாதிரி தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம ஒவ்வொரு டாட்டாக பிடிக்க நம்ம வந்து அளந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு சின்ன தையலாக இருந்தாலும் சரி தான், பெரிய அளவு தையலாக இருந்தாலும் சரி தான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தவுடன் நம்ம செக் பண்ணி எடுத்தாச்சுன்னா அளவை, நம்ம ஃபுல் ப்ளவுஸும் தைச்சி வரும்போது எந்த ஒரு அளவு குறைபாடு வராத அளவுக்கு நம்ம வந்து தைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக இந்த கப் ஷேப்பு கூட ஜாயின் பண்ண இந்த பட்டி கிளாத்துக்கு கூடால நம்ம ஒரு
தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோன்னா அமுக்கு தையல் இந்த மாதிரி போடும்போதும் நம்மளோட இந்த கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், டபுள் தையல் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஒன்று ஜாயின் பண்ணி தைச்சது, அடுத்ததாக அமுக்கு தையல். இந்த அமுக்கு தையல் பட்டி சைடில் தான் நம்ம போடணும். அதுவும் நம்ம ஜாயின் பண்ண அடுத்ததாக ஒரு சிங்கிள் ட்ராக் அளவு விட்டு நீட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போடுறது தான் அமுக்கு தையல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.